முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி டிவைஸை பார்த்ததே கிடையாது. பழைய இரும்பு கடையில் கொஞ்சம் வினோதமாக கிடந்துச்சு. அதனால் ரூ. 20 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். கொடுத்து பார்த்தோமா நம்ம, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. நார்மலாகவே இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ, டிவி, ஹோம் தியேட்டர் இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெமரி கார்டு போட்டு பார்த்தேன், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. பட் மெமரி கார்டு போட்டவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடையில் இருந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்பீக்கரு, அந்த ஃப்ரெண்டில் லைட்டு, அப்புறம் மெமரி கார்டு, அடாப்டர்லாம் மாற்றுறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்ன டிவைஸ்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி டிவைஸை பார்த்ததே கிடையாது. பழைய இரும்பு கடையில் கொஞ்சம் வினோதமாக கிடந்துச்சு. அதனால் ரூ. 20 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இது ஆக்ஷன் மேடம். இதில் வந்து அந்த பவர் கேபிளை காணோம். கரண்டில் மாட்டி ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதை காணோம். இது அந்து போச்சா இல்லை உண்மையிலே கிடையாது அப்படிங்கிறது இதை திறந்து பார்த்தா நமக்கு தெரியும். அண்ட் மோர் தென் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து மெமரி கார்டு, அடாப்டரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்பிளே ஒரு பட்டனு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா டைப் யூஎஸ்பி கேபிள் மாட்டோம்ல, ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போடுவோமே, அந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 அமைதி. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே தூசி. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம மேட்ருக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த பவர் கேபிளை தேடிட்டு இருந்தேன், எங்கடா இருக்குது அந்த கரண்ட் கொடுக்குற பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான தடமே இல்லைங்க. கதை இப்படி போகுதா? பக்கத்தில் நம்ம ஸ்பீக்கரு துருப்பிடிச்சு போய் உட்காந்துருந்துச்சு. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி ஒன்று இன்னொரு ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருக்காங்க. ஏதோ தண்ணிக்குள்ளே போட்டிருப்பாங்க போல். அங்கே இருக்கிற தூசி சகதியெல்லாம் ஸ்பீக்கர் போடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. மற்றபடி இதுக்குள்ளே ஒரு நீளமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைட்டு, அதுக்கான ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டாய கிடக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இந்தந்த பார்ட்ஸ் தான் இருக்குது. சரி வாங்க, இதுக்கு வந்து நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம இன்ஜினியரிங் அறிவை யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஆனால் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான அந்த தடமே இல்லை. அதனால் அந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 வயர் போகுது, ப்ளஸ் மைனஸ் வயர் போகுது. ஸோ பேட்டரி எதுக்கு, பவரை சேவ் பண்ணி பவர் இல்லாத நேரத்தில் பவர் கொடுக்கறது தான். ஸோ அங்கேருந்து பவர் போகும் அப்போ ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்தா இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருந்த அந்த மொபைல் பேட்டரி, மொபைல் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அதில் 5 வோல்ட் to 12 வாட் வரைக்கும் வரும். ஸோ அதை வந்து இந்த டிவைஸ் கொடுத்து பார்க்கலாம் பேட்டரி இருக்கிற இடத்துல. ஸோ அந்த மாதிரி கொடுத்து பார்த்தோமா நம்ம, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. உள்ளே வந்து அந்த போர்டு, ஸ்பீக்கரு, பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு போய் கிடந்துச்சு. ஆனாலும் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தது எப்படி ஆனது பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இது என்ன மோடில் இருக்குது அப்படின்னு காட்டும். எஃப்எம் ரேடியோ மோடு, ஆக்ஸ் மோடு, ப்ளூடூத் மோடு, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மெமரி கார்டு, அப்புறம் யூஎஸ்பி மாட்டுறது இருக்கா, இது எல்லாமே போட்டால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம், இந்த டிவைஸ்க்கு வந்து நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து வர்ற 5 வோல்ட் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆக வச்சுட்ருக்கிறோம். ஆனால் நார்மலாகவே இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ, டிவி, ஹோம் தியேட்டர் இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து 240 வோல்ட் ஏசி கரண்ட் வந்துட்டு இருக்கும். அதை டேரெக்டாக இந்த மாதிரி டிவைஸ் கொடுத்தோம்னா உள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து தாங்காது. ஏன்னா உள்ளே இருக்க பார்ட்ஸுக்கு வந்து 240 வோல்ட்லாம் தேவைப்படாது. ஒரு 20 வோல்ட், 25, இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வோல்ட், 5 வோல்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த 240 வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி தரணும். ஸோ அதுக்கு தான் உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் காணும். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால தான் நான் மினிமமான வோல்டேஜை ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தேன் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக. ஆனால் அந்த 5 வோல்ட் சப்ளைலே இது ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிவைஸுக்கு 5 வோல்ட் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மெமரி கார்டு போட்டு பார்த்தேன், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. பட் மெமரி கார்டு போட்டவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக பாட்டு படிக்கணும், படிக்கலை. அதே போல் ப்ளூடூத் மோடு ஒன்று இருக்குது, அதை கொடுத்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஃபோனில் அந்த டிவைஸ் நேம் காட்டலை. ஸோ ஆக அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே, இந்த பட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் வந்து பிரச்சனை போல். இது வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிற போர்டு தான். ஆனால் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன். இது ஒரு செட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கடையில் விற்றுட்ருக்கோம். ஒரு 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதை வாங்கி போட்டால் இது சரியாகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது கூட லிங்க் ஆகலை, தனியாக சுருட்டி வச்சுருக்காங்க. பிஞ்சு போச்சா இல்லை பிச்சு போட்டாங்களான்னு தெரில. சரி, அதுக்கும் இதே போல் அந்த 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தேன். எல்இடி நல்லா இருக்குது நமக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. கடைசி வரைக்கும் இந்த டிவைஸ் நேம் என்னன்னு தெரியல. இது எஃப்எம் ரேடியோவா இல்லை லைட்டா இல்லை ரெண்டும் கலந்த கலவையான்னு தெரியல. ஏதோ ஒரு டிவைஸ்னு எடுத்துக்க வேண்டியதான். 20 ரூபா கொடுத்து வாங்கின அந்த டிவைஸில் இப்போ எஃப்எம் ரேடியோ நல்லா ஒர்க் ஆகுது, அந்த லைட்டும் நல்லா எரியுது. இதுக்கு வந்து கரண்ட் கொடுக்க தேவையில்ல, பேட்டரியிலே ஒர்க் ஆகும், அந்த பவர் பேனலே ஒர்க் ஆக வச்சுக்கலாம்.